இலங்கையில் மின்சார கட்டணம் நேற்றைய தினம் நள்ளிரவு முதல் குறைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த போதும் அது உத்தியோகபூர்வமான அறிவிப்பு இல்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன. மின்சார கட்டண குறைப்பு தொடர்பான பொது பயன்பாட்டு ஆணையத்தின் பரிந்துரைகள் இலங்கை மின்சார சபைக்கு கிடைத்துள்ளதா என்பது குறித்து தனக்கு தெரியாது என மின்சார சபையின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். எனினும் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் கிடைத்தவுடன் நிதி அமைச்சகத்தின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய மின்சார கட்டணங்களை குறைக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன் பின்னரே உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாகும் என அவர் தெரிவித்துள்ளார். மின்கட்டண மறுசீரமைப்பு தொடர்பில் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தகவல் வெளியிடுகையில், பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் இலங்கை மின்சார சபைக்கு நேற்று அனுப்பப்பட்டுள்ளது. மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான தனது பரிந்துரைகள் குறித்து நிதி அமைச்சகத்திடம் ஆலோசனை பெற வேண்டிய அவசியமில்லை என்று குறிப்பிட்டார். 2009ஆம் ஆண்டின் 20ஆம் இலக்க இலங்கை மின்சார சட்டத்தின் பிரிவு 30 இன் கீழ் மின்சார கட்டணங்கள் நிர்வகிக்கப்படும் என்றும் கூறப்பட்டது. அதற்கமைய மின்சார கட்டணங்கள் தொடர்பான யோசனை இலங்கை மின்சார சபையால் சமர்ப்பிக்கப்படுகிறது. இந்த திட்டம் தொடர்பான இறுதி முடிவை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு எடுக்கும். அந்த முறைமைக்கமைய 2009ஆம் ஆண்டு முதல் மின்சார கட்டணங்கள் நடைமுறையில் இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் முதல் நிலை முதற்தர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.